வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கிளாப் கராத்தே ஏப்போ சித்தோகாய் ருயு மாணவர்களுக்கு கராத்தே தளவாடங்கள் பேரா மாயிகா இளைஞரணி தலைவர் தியாகேஷ் கணேசன் வழங்கினார். கராத்தே மாணவர்கள் தங்களுடைய பயிற்சியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பேரா மாநில மாயிகா இளைஞர் பிரிவு தலைவர் தியாகேஷ் கணேசன் 50 மாணவர்களுக்கு கராத்தே தளவாட பொருட்களை வழங்கினார். ஏப்போ கராத்தே சித்தோகாய் ருயு கிளப் நடத்திய கராத்தே நிகழ்வில் தியாகேஷ் சிறப்பு வருகை புரிந்து அப்பொருட்களை ஒப்படைத்தார். கராத்தே மாஸ்டர் அருணாச்சலம் சிறப்பாக கடந்த 15 ஆண்டுகள் கராத்தே பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார். தாசே புந்தோங் கிளேபாங் ஆகிய இடங்களில் கராத்தே வகுப்புகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதனிடையே இந்திய மாணவர்கள் கராத்தே தொடங்கி விளையாட்டுத் துறையில் முத்திரை பதிக்க வேண்டும் என தியாகேஷ் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேராமணி இளைஞர் பகுதியா நானே இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் செய்யணும். எங்களால் முடிஞ்ச விஷயத்த நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாகாது. அதே மாதிரி மாஸ்டர் கண்டிப்பாக எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு அத்லீட் தான், ஃபுட்பாலர். ஸோ அந்த டைம், அதோட டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏஐ காலகட்டம். எப்பயுமே பிள்ளைங்களாம் ஃபோன்லேயே தான் இருப்பாங்க. பிறந்ததுக்கு அப்புறமே யூடியூப் பார்த்து வெளியே முன்ன மாதிரி ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட்லேயோ ஒரு டெவலப்மெண்ட் இல்லாததுக்கு இப்போ இன்னும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வெளியே சரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இது ஏஐ காலகட்டம். எல்லாரும் என்ன செய்வாங்க, ஃபோன்லேயே ட்ரைனிங் பண்ணி ஃபோன்லேயே முடிச்சிருவாங்க வாழ்க்கையை. ஸோ அந்த காலகட்டத்துக்கு வந்தபோது இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும். இந்நிகழ்வில் தாசி கல்வி மையத்தின் தலைவர் வேலாயுதம் சிறப்பு வருகை புரிந்து வரவேற்புரையாற்றினார். மேலும் பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு ஊக்கமளிக்க நிகழ்வில் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.